ஹலோ கைஸ், வெல்கம் பேக் இன் திஸ் வீடியோ. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து போன டைம் ஃபங்ஷன பத்தி பார்த்தோமா ஜாவாஸ்கிரிப்ட்ல. ஸோ இன்னைக்கு ஆப்ஜெக்ட்ட பத்தி நம்ம டீடைலா படிக்க போறோம். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, அ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ரியல் டைம் எக்ஸாம்பிள் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து இங்க வந்து குடுத்துருக்காங்க. இப்போ இன்கேஸ் ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த காரோட நேம், மாடல், வெயிட், கலர் இதெல்லாம் பார்த்து வாங்குவோம். கரெக்ட்டா? ஸோ இத தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டோட கம்பேர் பண்றாங்க. ஸோ நம்ம இத கொஞ்சம் டிஃபரெண்ட்டா திங்க் பண்ணி பார்க்கலாம். என்னன்னா, இப்போ நான் உங்கட்ட போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரூம்ல ஒரு லேப்டாப் எடுத்துட்டு வா அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ நீங்க போறீங்க. பட் அந்த ரூம்ல போய் பார்த்தோம் அப்படின்னா, நெறைய லேப்டாப்ஸ் இருக்கு. ஓகேவா? ஆப்பிள் இருக்கு. ஸோ இப்போ Samsung இருக்கு. ஸோ Lenovo இந்த மாரி பார்த்தீங்க அப்படின்னா, மல்டிபிள் பிராண்ட் லேப்டாப் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷன் வரும். என்ன லேப்டாப் எடுத்து சூஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ இப்போ நான் சொல்லி விட்டுருந்தேன். ஆப்பிள் லேப்டாப் எடுத்துட்டு வா அப்படின்னா, நீங்க கரெக்ட்டா எடுத்து வந்திருப்பீங்க. அப்படி நான் சொல்லலன்னா, ஒரு கன்ஃப்யூஷன் வரும். கரெக்ட்டா? ஸோ இதே மாரி தான் வந்து ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஆப்ஜெக்ட்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, நம்ம வந்து ஒரு டிஃபால்ட்டா ஒரு நேம். இப்போ நான் லேப்டாப்ன்னு சொன்னேன்ல. ஸோ அதே மாரி லேப்டாப் அப்டிங்கிற ஒரு நேம்ல நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்க கார் அப்டின்னு குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இன்கேஸ் நம்ம லேப்டாப் வச்சிருந்தோம் அப்டின்னா, ஜஸ்ட் கம்பேர் பார்த்தீங்க அப்டின்னா, லேப்டாப் அப்டின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் லேப்டாப்ல நான் வந்து டாட் லெனோவோ அப்டின்னு நான் சொல்ட்டேன் அப்டின்னா, அந்த ஆப்ஜெக்ட்குள்ள இருக்கக்கூடிய ஃபங்ஷன் எனக்கு கால் பண்ணி குடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள்க்கு பாருங்க. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, கார் அப்டின்னு வச்சு காருக்கு ஒரு நேம் குடுத்துருக்காங்க. ஃபியாட் அப்டின்னு ஓகேவா? ஸோ இப்போ இன்கேஸ் வந்து காரோட நேம், கலர் இதெல்லாம் வேணும் அப்டின்னா, ஜஸ்ட் இந்த மாரி குடுத்துக்கலாம். காரோட டைப் வந்து ஃபியாட். காரோட மாடல் வந்து 500. காரோட கலர் வந்து ஒயிட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு யூசரா நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஷயம். ஓகேவா? இது வந்து ஒரு காருக்கு மட்டும் இல்ல. இப்போ ஒரு ஸ்டூடண்ட்டோட டேட்டா எடுக்குறோம் அப்டின்னா, அந்த ஸ்டூடண்ட்டோட நேம் எடுப்போம். அந்த ஸ்டூடண்ட்டோட ஏஜ், அந்த ஸ்டூடண்ட் என்ன செக்ஷன் படிக்கிறான், அண்ட் அந்த ஸ்டூடண்ட் ஹைட் என்ன, பிளட் குரூப் என்ன, இந்த மாரியான விஷயங்கள்லாம் எடுப்போம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்டின்னா இங்க இருக்கும். ஸோ அத சிம்பிளா இங்க வந்து கார் அப்டிங்கிற ஒரு டிஃபரண்டான டேட்டால குடுத்துருக்காங்க. நம்மளுக்கு புரியணும் அப்டிங்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ நீங்க என்ன டேட்டா வேணும் அப்டின்னாலுமே, நீங்க கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் இத ஒரு எக்ஸாம்பிளா நான் எடுக்கிறேன். இங்க பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வந்து இந்த ரிமைனிங் எல்லாத்தையுமே விட்டுறலாம். ஓகேவா? ஸோ இந்த டாப்ல இருக்குல்ல, ஸோ ஸ்கிரிப்ட்க்கு மேல இருக்கிற எல்லாமே நீங்க விட்டுருங்க. ஏன்னா இது எல்லாமே HTML டாக். நம்மளுக்கு சிம்பிளா ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்ல எழுதணும் அப்டிங்கிறதுக்காக குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்குள்ள இருக்கிறத பார்த்தீங்க அப்டின்னா, கான்ஸ்டன்ட் ஓகேவா? ஒரு கான்ஸ்டன்ட்ல நம்ம வந்து கார் அப்டிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இத கிரியேட் பண்ணிட்டு, உள்ள நம்ம டேட்டா குடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதுல உங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷன் வரலாம். என்ன வந்து ஆப்ஜெக்ட் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கு அப்டின்னு. ஓகேவா? ஜஸ்ட் நீங்க வந்து பைத்தான்ல டிக்ஷனரி அப்டிங்கிற ஒரு கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அத அப்படியே நீங்க வந்து இங்க கம்பேர் பண்ணி படிக்கலாம். என்னன்னா, இங்க வந்து கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். கான்ஸ்ட், லெட் இந்த மாரி கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். அதிகபட்சம் பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுக்கு ஆ நம்மளோட பைத்தான்ல சாரி நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம வந்து கான்ஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து சேஞ்ச் ஆயிறக்கூடாது அப்டிங்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ நம்ம நெனச்சா மாத்திக்கலாம். பட் இப்போ நம்ம வந்து இன்கேஸ் வேற யாரோ வந்து சேஞ்ச் பண்ணிறக்கூடாது அப்டிங்கிறதுக்காக, நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, கான்ஸ்ட்ல குடுப்பாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதில பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் டேட்டாவ. ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்டின்னா, ஒண்ணுக்கும் நடுவுல நம்ம வந்து கமா குடுத்து செப்பரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம டிஃபால்ட்டா பைத்தான்ல என்ன பண்ணுவோம், அதே மாரி தான் இருக்கும். இங்க என்ன வரும் ஆட் ஆனா பார்த்தீங்க அப்டின்னா, கான்ஸ்ட் அதே மாரி செமிகோலன். ஓகேவா? ஸோ இத மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்டின்னா, பைத்தான்ல ஜஸ்ட் பிரிண்ட் குடுத்து நம்ம வந்து கார் அப்டின்னு குடுத்தா பிரிண்ட் ஆயிரும். கரெக்ட்டா? நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல அப்டி பண்ண முடியாது. ஏன்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ல பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வந்து ரெண்டர் பண்ணோம்னா, நமக்கு HTML வேணும். ஸோ நம்ம HTMLல தான் பார்த்தீங்க அப்டின்னா, அந்த டேட்டாவ கொண்டு வந்து காட்டணும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, டாக்குமென்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை அதோட ஐடி நேம். ஓகேவா? ஐடி நேம் எங்க இருக்கும் அப்டின்னா, நம்ம ஜஸ்ட் நம்மளோட HTML பேஜ்ல நம்ம ஐடி அப்டிங்கிற ஒரு டாக்ல நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ அதில குடுத்திருப்பீங்க அப்டின்னா, ஜஸ்ட் இத நம்ம இங்க அப்டியே கால் பண்ணிட்டு, டாட் இன்னர் HTML ஒரு HTMLக்குள்ள நம்ம ஷோ பண்ண போறோம் அப்டின்னா, இன்னர் HTML அப்டிங்கிறது கண்டிப்பா குடுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம என்ன டெக்ஸ்ட் குடுக்க போறோம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த காரோட டைப் என்ன அப்டிங்கிறத குடுக்குறேன். அண்ட் அந்த நேம நான் இங்க கால் பண்றேன். ஓகேவா? இந்த ஆப்ஜெக்ட்குள்ள இருக்கக்கூடியத ஒரு டேட்டா ஒரு கீய நம்ம வந்து கால் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, நான் வந்து டைப் குடுக்குறதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஒரு யூசர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா என்ட்ட கலர் கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ அந்த நான் கலர வந்து நான் யூசருக்கு காட்ட போறேன் அப்டின்னா, ஸோ இங்க நான் கலர் குடுத்தா எனக்கு காட்டிருமா? கிடையாது. ஓகேவா? ஸோ நான் அப்ப என்ன பண்ணணும் அப்டின்னா, இங்கேயுமே போயிட்டு நான் வந்து அந்த கலருக்கு என்ன ஆ கீவேர்ட் வச்சிருக்காங்க அப்டிங்கிறத பார்த்து நான் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ கலர் ஜஸ்ட் நான் இப்ப ரன் பண்ணேன் அப்டின்னா, இங்க பாருங்க த கார் கலர் இஸ் ஒயிட். ஓகேவா? ஸோ இந்த மாரி தான் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ஆப்ஜெக்ட்குள்ள இருக்கக்கூடிய டேட்டாஸ நம்ம ஆக்சஸ் பண்ணணும். ஓகேவா? அதே மாரி நம்ம வந்து அது HTML ரெண்டர் பண்றது எப்டி அப்டிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிக் குடுத்துருக்கேன். ஓகேவா? ஜஸ்ட் அப்டி இல்லனாலுமே இத வச்சு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்க ஐடி குடுத்திருந்தோம் அப்டின்னா, நம்ம வந்து இங்க அந்த ஐடியோட டேட்டாவோட வேல்யூ குடுக்கணும். அந்த ஐடி என்ன
வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கோமோ அத குடுத்துட்டு, நம்ம அதுக்கப்புறம் இன்னர் HTML ஈக்குவல் டூ குடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன கன்டென்ட்ட பிரிண்ட் பண்ணணும்னு நெனைக்கிறோமோ, அத நம்ம ஷோ பண்ணலாம். ஓகேவா? முக்கியமா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கிரிப்ட்ல இருக்கணும். எங்க அப்படின்னா, நம்ம HTML டாக்குள்ளே எழுதுறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி சிம்பிளா ரன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, சொல்லியிருக்காங்க. டிக்ளேர் ஆப்ஜெக்ட் வித் கான்ஸ்ட் கீவர்ட். ஓகேவா? காமன் பிராக்டிஸ் என்ன அப்படின்னா, நீங்க காமனா பிராக்டிஸ் பண்ணும்போதே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆப்ஜெக்ட்ட கான்ஸ்ட் அப்படிங்கிற கீவேர்ட யூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? நீங்க கான்ஸ்ட்ட பத்தி இது என்னன்னு தெரியல அப்படின்னா, நம்ம வந்து டே டேட்டா டைப்ஸ் பத்தி நான் வந்து கம்ப்ளீட்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அத போய் பாருங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்டா கான்ஸ்ட்னா என்ன, லெட்னா என்ன, வேர்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து டீட்டெயிலா நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, ஜாவாஸ்கிரிப்ட்டோட வந்து ஆப்ஜெக்ட்ட எப்படி டிஃபைன் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இங்க பாருங்க. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம்ல. ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும். ஒரு 2 கர்லி பிரேஸஸ்க்குள்ள நம்ம வந்து பைத்தான்ல எப்படி டிக்ஷனரி ரைட் பண்ணுவோமோ, சேம் அதே மாரி எழுதியிருப்போம் அப்படிங்கிறத சொன்னேனா. ஸோ அததான் இங்க பாருங்க. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிரியேட்டிங் a ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட். ஓகே. ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்ட எப்படி கிரியேட் பண்றது? ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஜஸ்ட் பெர்சன் அப்படிங்கிற ஒரு நேம்ல ஓகேவா? பெர்சன் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேம்ல கான்ஸ்ட் அப்படிங்கிற டேட்டா டைப்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, ஒரு ஆ கர்லி பிரேஸஸ்க்குள்ள நம்மளுக்கு வந்து நெறைய டேட்டாஸ் குடுத்துருக்காங்க. யூசரோட டேட்டா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ் அப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, ஐ கலர் இந்த மாரி குடுத்துருக்காங்க டிஃபரெண்ட்டா. ஓகேவா? ஸோ இப்ப என்ன பண்றாங்க அப்டின்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். நீங்க வந்து வேற நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா ஸ்டூடண்ட் அப்படிங்கிறனால எஸ்டியூடி அப்படின்னு குடுக்குறேன். ஸோ சேம் இங்க நான் வந்து எஸ்டியூடி அப்படின்னு நான் குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து இங்க இருக்கிற டேட்டா கரெக்ட்டா இந்த ஐடிக்கு போயிரும். ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அப்புறம் பெர்சன் ஃபர்ஸ்ட் நேம் ஓகேவா? அதாவது இந்த டேட்டா ஆப்ஜெக்ட்குள்ள இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நேம் கால் பண்ணியிருக்காங்க. பிளஸ் அப்படின்னு போட்டு இஸ் அப்படிங்கிறது நடுவுல பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இஸ் குடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பெர்சன் டாட் ஏஜ் ஓகேவா? பெர்சன் டாட் ஏஜ் எங்க இருக்கு? ஏஜ் இங்க இருக்கு. ஸோ பெர்சன் அப்படிங்கிறது இந்த ஆப்ஜெக்ட் ஓகேவா? ஆப்ஜெக்ட்குள்ள இருக்கக்கூடிய ஏஜ கால் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்களே ஒரு ஸ்ட்ரிங் ஓகேவா? இயர்ஸ் ஓல்ட் அப்படின்னு நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஜஸ்ட் இங்க பாருங்க. ஜான் இஸ் 50 இயர்ஸ் ஓல்ட். ஓகேவா? ஸோ ஜான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேம் ஜான். ஓகேவா? அதே மாரி பார்த்தீங்க, இங்க நான் வந்து செகண்ட் நேம் வரணும் அப்படின்னு நெனச்சேன் அப்படின்னா, ஜஸ்ட் இங்க ஒரு பிளஸ் போட்டு, ஓகேவா? பிளஸ் போட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் குடுத்துக்கோங்க. ஓகேவா? ஒரு சிம்பிளா ஒரு ஸ்பேஸ் குடுத்துட்டு, அண்ட் ஒரு பிளஸ் ஓகே. பெர்சன் டாட் லாஸ்ட் நேம் அப்படின்னு குடுத்தா போதும். லாஸ்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்மால் லெட்டர் தான். ஓகேவா? லாஸ்ட் நேம் அப்படின்னு நான் குடுத்தேன் அப்படின்னா, ஓகே. லாஸ்ட் நேம் வந்து கேப்பிட்டல். இந்த நேம் அப்படின்னு நம்ம நீங்க மென்ஷன் பண்ணிடலாம். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, ஜான் டோ இஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50 இயர்ஸ் ஓல்ட் அப்படின்னு உங்களுக்கு 2 நேமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ சிம்பிளா இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட்ட நம்ம கிரியேட் பண்றதும், அதுக்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூஸ நம்ம கால் பண்றதும் இப்படி தான் நடக்கும். ஓகேவா? இங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட்ட நம்ம இந்த மாரி மென்ஷன் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா, ஜஸ்ட் இந்த மாரி கூட நம்மளால மென்ஷன் பண்ண முடியும். ஓகேவா? அதாவது யூசரால அ அதாவது வேற ஒரு புரோகிராமர் வந்து நம்மளோட கோட ரைட் பண்ணும்போது, அவங்க சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ல. ஸோ அந்த மாரி டைம்ல நம்ம இந்த மாரி ரைட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாரி ஒரு எம்ப்டியா ஒரு பெர்சன் அப்படிங்கிற நேம்ல ஒரு ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வேல்யூஸ ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது எப்படிங்கிறத பாருங்க. ஸோ இங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஜஸ்ட் வந்து கான்ஸ்ட் பெர்சன் அப்படிங்கிற ஒரு எம்ப்டியான ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வேல்யூ குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ வேல்யூவோடவே பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுக்கு கீயும் இருக்கு. ஓகேவா? அதாவது பெர்சன் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, கீ. ஸோ இந்த கீயோட இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா, அசைன் ஆகி இதுக்குள்ள போய் செட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்ப நான் என்ன கீனாலும் குடுத்துக்கலாம். ஸோ இதோட பார்த்தீங்க அப்டின்னா, இந்த வேல்யூ அசைன் ஆயி இதுக்குள்ள போய் வந்து சேவ் ஆயிரும். ஓகேவா? சேவ் ஆனதுக்கப்புறம் சேம் அதே மாரி பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து அதே ரிசல்ட் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி நம்மளால பண்ண முடியும். அண்ட் இங்க இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இங்க நம்ம வந்து எம்ப்டியா ஒரு கர்லி பிரேஸ் குடுக்குறதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, நியூ அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம குடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாரி குடுத்து நம்மளால பண்ண முடியும். பட் இத கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இது என்ன அப்படிங்கிறத எனக்கு சொல்றேன். பார்த்தீங்க அப்டின்னா நெக்ஸ்ட் நியூ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்களா? நான் இப்ப சொன்னேனா? ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நியூ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது எதுக்கு குடுக்கணும் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஓகேவா? ஸோ இது குடுக்குறதுனால என்னன்னா, ஒரே ஒரு விஷயம் தான். யூசரால வேற ஒரு புரோகிராமர் வந்து நம்மளோட கோடுல ரைட் பண்ணும்போது, ஓகே இங்க ஒரு எம்ப்டியான ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றது மட்டும் தானே தவிர, அது வந்து வேற எந்த டிஃபரன்ஸும் இந்த எம்ப்டியான கர்லி பிரேஸ் குடுக்குறதுக்கு வேற எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. ஓகேவா? ஸோ சிம்பிளா அதான் சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க. த எக்ஸாம்பிள் அபோவ் டூ எக்ஸாக்ட்லி த சேம் ஓகேவா? பட் இது என்ன பண்ணும் அப்டின்னா, இது வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்டிங்கிற அவசியமும் இல்ல. எதுக்காக அப்டி யூஸ் பண்றோம் அப்டின்னா, ரீடபிலிட்டி, சிம்ப்ளிசிட்டி அண்ட் எக்ஸிகியூஷன் ஸ்பீடுக்காக பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வந்து இந்த ஆப்ஜெக்ட் லிட்டர்ஸ் அப்டிங்கிறத யூஸ் பண்றோம். ஓகேவா? லிட்டரல்ஸ் ஓகேவா? ஸோ இத பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாரி டேட்டாவ நமக்கு ஷோ பண்ணும். ஓகேவா?
ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன்ல. ஆப்ஜெக்ட் நேம் அத வந்து நம்ம உள்ள இருக்கக்கூடிய டேட்டா. இப்ப நான் வந்து பெர்சன் இருக்காங்க அப்படின்னா, அத இங்க குடுப்பேன். ஸோ பெர்சனோட ஏஜ், நேம், அவங்களோட கலர் எப்படி இருக்கு? அவங்க வந்து என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க? ஸோ இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, இந்த மாரி பார்க்கலாம். அண்ட் இத நம்ம இப்படி தான் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ இந்த மாரி நம்மளால கால் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இத கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா இடங்கள்லயும் இது யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ நீங்க இத யூஸ் பண்ணணும் ஒரு சில இடத்துல எனக்கு தேவைப்படுது அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சர்ல கூட நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டாவ கால் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இங்க பார்த்தீங்களா, அதே மாரி தான். லாஸ்ட் டைம் வந்து இப்படி நம்மளால கால் பண்ண முடியும் அப்படிங்கிறத, பெர்சன் அப்படிங்கிற டேட்டாவோட நம்மளுக்கு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் பண்ணலாம். என்னன்னா, இப்ப நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, இங்க என்ன பண்ணோம்? ஸோ ஒரு யூசரோட ஃபுல் நேம பிரிண்ட் பண்றதுக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துலலாம் ஃபர்ஸ்ட் நேம் பிளஸ் லாஸ்ட் நேம் அப்படிங்கிற மாரி குடுத்தோமா? ஸோ ஃபர்ஸ்ட் நேம் பிளஸ் ஏஜ் இந்த மாரிலாம் குடுத்தோமா? ஸோ இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் தனித்தனியா குடுக்குறதுக்கு, நான் வந்து ஒரே மாரி குடுக்கணும் அப்படின்னு நெனச்சேன்னா, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் இங்க பாருங்க. உள்ள ஒரு ஃபங்ஷனே ரைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாரி ஃபுல் நேம் அப்படிங்கிற ஒரு நேம்ல ஒரு ஃபங்ஷன் ரைட் பண்ணியிருக்காங்க. இந்த கீக்கு ஒரு நேம், ஒரு வேல்யூ. ஓகேவா? அது வந்து ஒரு ஃபங்ஷன். ஓகேவா? அதே மாரி திஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க இருக்கிற டேட்டா அப்படிங்கிறத மென்ஷன் பண்றதுக்காக திஸ் ஓகேவா? இங்க இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நேமையும், இங்க இருக்கக்கூடிய லாஸ்ட் நேமையும் ஆட் பண்ணி, ஃபுல் நேம்ல வச்சுக்கோ அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இத ரன் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல் நேம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஸோ சிம்பிள். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ட வச்சு நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். ஓகேவா? இங்க பாருங்க, இங்க சொல்லியிருக்காங்க பாருங்களேன். இன் திஸ் எக்ஸாம்பிள் அபோவ், திஸ் ரெஃபர்ஸ் டூவர்ட்ஸ் த பெர்சன் ஆப்ஜெக்ட். ஓகேவா? அதாவது இங்க இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட். இங்க இருக்குன்னா எங்க இருக்கு? ஸோ பெர்சன் அப்படிங்கிற ஒரு ஆ ஒரு கான்ஸ்டன்ட் அதாவது ஒரு கீவேர்ட்ல இருக்கு. ஓகே சாரி ஒரு வேரியபிள் நேம்ல இருக்கு. ஓகேவா? வேரியபிள் நேம் அப்படின்னா, பெர்சன் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிப்போம். ஜஸ்ட் வந்து இது வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னா மட்டும் தான் கிடையாது. ஓகேவா? ஆப்ஜெக்ட் மட்டும் தான் இத மென்ஷன் பண்றோம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே பொதுவா இந்த திஸ் வரும். ஸோ அதனால தான் என்ன பண்ணேன் அப்படின்னா, திஸ் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஓகேவா? ஓகே. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக் திங் தான். ஓகே ஃபங்ஷன், மேத் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஃபங்ஷன் ஆர் ஆப்ஜெக்ட் இந்த மாரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொன்னோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எவ்ரிதிங் இஸ் அன் ஆப்ஜெக்ட். ஓகேவா? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் தான். ஸோ மேத்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் தான். ஃபங்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் தான். டேட்டா அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் தான். அரே, மேப், செட் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? அதெல்லாம் நம்ம என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா ப்ராப்பர்ட்டீஸ்குள்ள போம்போது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து அதில யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா டைப்ஸ் ஓகேவா? ஸ்ட்ரிங்கு, நம்பர், பூலியன், நல், அன்டிஃபைன்ட், சிம்பிள் ஓகேவா? இது பிக் இனிட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பெரிய லெவல்ல பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு தேவைப்படாது. ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிளா ஒரு ஆப்ஜெக்ட்ஸ மென்ஷன் பண்றது. ஓகேவா? இங்கலாம் ஒண்ணுமே இருக்காது. ஸோ ஹலோ அப்படின்னா என்ன? அதோட ஸ்ட்ரிங் டைப் என்ன? ஸோ இதெல்லாம் குடுத்துருப்பாங்க. ஸோ இத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். டேட்டா டைப்ஸ்ல ஓகேவா? ஸோ திரும்ப பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு போரிங்கா இருக்கும். ஸோ அதனால தான் என்ன பண்றேன் அப்படின்னா, சிம்பிளா நான் சொல்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ் அப்படிங்கிறத பெர்சன் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் அப்படி குடுத்துருக்காங்க அப்படின்னா, அதுக்கு மேலேயே நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிரியேட் அ காப்பி அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ என்ன காப்பி அப்படின்னா, எக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு வேரியபிள் நேமுக்கு பெர்சன் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஜெக்ட்ட ஒரு காப்பியா எடுத்து குடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த நேம அந்த ஏஜ மட்டும் சேஞ்ச் பண்றாங்க. இங்க பாருங்க. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு வேரியபிளுக்கு பெர்சன் அப்படிங்கிற இந்த ஒரு ஆ ஆப்ஜெக்ட்டோட நேம குடுத்துட்டாங்க. ஓகேவா? ஒரு காப்பியா இருக்கும் எக்ஸ்ல. இப்ப எக்ஸ் டாட் ஏஜ் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இங்க இந்த பெர்சனோட ஏஜ் வந்து இங்க 50யா இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10ஆ மாறிரும். ஓகேவா? ஸோ இந்த மாரி நம்ம ஒரு காப்பி எடுத்து கூட நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் ஒரு பேசிக்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம போன கிளாஸ்ல ஃபங்ஷன பத்தி டீட்டெயிலா பார்த்தோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கும். நான் ஏன் இந்த மாரி W3 ஸ்கூல் யூஸ் பண்ணி நான் ஒரு ரெஃபரன்ஸா எடுக்கிறேன் அப்படின்னா, நம்ம மெயின் ப்ராஜெக்ட்ல பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டீட்டெயிலா புரியும். ஓகேவா? ஸோ நீங்க வந்து அந்த டைம்ல கன்ஃப்யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே ஜஸ்ட் நம்ம வந்து குடுத்த கிளான்ஸ கூட நீங்க திரும்ப வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு கிளான்ஸா எடுக்கிறேன். அண்ட் W3 மெயினா நான் யூஸ் பண்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு டக்குனு ஒரு எக்ஸாம்பிள நான் உங்களுக்கு லைவ்வா காட்ட முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, W3 ஸ்கூல்ஸ் யூஸ் பண்றேன். நீங்களும் வந்து இங்க வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே ஒரு மெயின் ரீசன். ஓகேவா? நமக்கு மெயினா கோர்ஸ்க்குள்ள போகும்போது, நம்ம இன்னும் எலாபரேட்டா பார்க்கலாம். அதாவது லைவ்வா ப்ராஜெக்ட் பண்ணும்போது. ஓகேவா? ப்ராஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து டீட்டெயிலா போனோம் அப்படின்னா, போர் அடிச்சுரும். ஸோ சிம்பிளா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாரி, என்னன்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அண்ட் மெயின் ப்ராஜெக்ட்ல போம்போது, ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஓகேவா? ஸோ எஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட்டோட ப்ராப்பர்ட்டீஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்டோட மெத்தட் அண்ட் ஆப்ஜெக்ட் டிஸ்ப்ளே அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஜெக்ட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் பார்க்க போறோம். நீங்க எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஜஸ்ட் இப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் ஒரு தம்ஸ் அப் குடுத்துருங்க. ஓகேவா? ஸோ கைஸ் பாய்.